இதுதாங்க நடந்துச்சு. தாயே காமாட்சி, உன் லீலதான் என்ன தாயே, என் மனைவியோட மானத்தையும் என் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டம்மா. காமாட்சி, நம்ம உடனே அந்த ஜெகன்மாதா கோவிலுக்கு போய் அந்த அம்பால தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே செய்வோங்க. தாயே காமாட்சி. இப்படி காமாட்சி தாயை நம்பி கும்பிட்ட சுமதிக்கு பக்கவாதம் போய் குணமாயிட்டா. சுமதிய பல வகையிலும் கொடுமைப்படுத்தின துர்கா பஸ் ஏறும்போது கீழே தடிக்க விழுந்து சக்கரத்துல மாட்டி நடக்க முடியாம படுத்துட்டா. செஞ்ச பாவத்துக்கு அனுபவிச்சுதானே ஆகணும். என்னங்க என்னங்க எதுக்கு இதெல்லாம்? இப்ப நீ அத்தை மாதிரி விளங்காம போயிட்டில்ல, இனிமே நீ அதே கூடத்துல இதே கிழிஞ்சு போன பாயில பட்டு தூங்கணும். இந்த மண் சட்டியில எறும்பு மச்ச எச்சு சாத்த தின்னுட்டு இதே ஓட்ல கஞ்சி தண்ணி குடிக்கணும். துர்கா, நான் ஜெகன்மாதா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. அங்க உன் மச்சினி சுமதியை பார்த்தமா? என் தங்கச்சி சுமதி அந்த காமாட்சி அம்மன் கோயில்ல இருக்கா? எங்க அத்தை நல்லா இருக்காங்களா பாட்டி? அவளுக்கு என்னடி பதுமை மாதிரி இருக்கா. சாட்சாத் அந்த காமாட்சி தாயை நேர்ல வந்து உன் மச்சினியோட பக்கவாதத்தை நீக்கிட்டான்னு அங்க ஜனங்கள்ல கதை கதையா பேசிக்கிறாங்க. பாத்தியா துர்கா, என் தங்கச்சி சுமதியை நீ திட்டி உதைச்சு வெளியே விரட்டினாலும் அந்த காமாட்சி அம்மன் தாய் கருணை புரிஞ்சுட்டா. என்னங்க என்னங்க, அப்படின்னா அந்த ஜெகன் மாதா கிட்ட என்னையும் கூட்டிட்டு போங்க. அந்த காமாட்சி அம்மன் கால்ல விழுந்து நான் செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. அது வரைக்கும் எனக்கு சாந்தி இல்லைங்க, சாந்தி இல்லைங்க, சாந்தி இல்லைங்க. அழாத, கண்டிப்பா உன்னை ஜெகன்மாதாட்ட அழைச்சிட்டு போறேன். தாயே காமாட்சி, சன்னதிக்கு வந்திருக்கேம்மா. அத்தை, மீனா, சுமதி, அண்ணி, இதா சென்னி. சுமதி, நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு இந்த தேவி என்ன நல்லா தண்டிச்சுட்டாமா. இல்ல நீ அழாதீங்க, காக்கும் காமாட்சி கருணை செய்வா. பக்தியோட வேண்டிக்கிட்டா நிச்சயமா குணமாயிடும் அண்ணி, நிச்சயமா குணமாயிடும். தாய் காமாட்சி, புத்தி கெட்டு போய் அகந்தையிலே உன் பக்த சுமத்திய ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். அர்த்தராத்திரி வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டேன். நான் செஞ்ச இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நீ கொடுத்த தண்டனை சரிதாம்மா. அம்மா, என் தவறுகளை மன்னிச்சு என்ன ஏற்றுக்கும். இல்ல உன் புனித சன்னதியிலேயே என் உயிரை எடுத்துக்கம்மா, என் உயிரை எடுத்துக்க. அண்ணே, தாயே, நல்லா இருக்கு. என்னங்க காக்கும் காமாட்சி, காக்கும் காமாட்சி, காக்கும் காமாட்சி. அம்மா தாயே காக்கும் காமாட்சி. டே ரங்கா, தேவிக்கு போடுறதுக்கு இந்த மாலை நீளம் பத்தாதுரா கேட்டா. பத்தலன்னா சரிப்படுத்தீங்க சாமி. தேவிக்கு இந்த மாதிரி சின்ன மாலை எல்லாம் சாத்த கூடாதுடா. ரொம்ப நீளமான மாலையை கட்டுறதுக்கு என் கைய என்ன பெரிய நீளமாவா இருக்கு. தேவஸ்தானம் கொடுக்கிற பிசாட் காசுக்கு இதை விட பெரிய மாலையை கட்ட முடியாது சாமி. அம்மனுக்குரிய மாலை விஷயத்துல அலட்சியமா பேசுறது அபத்தரங்க. அபத்தமாவது கிபத்தமாவது நீ ஒண்ணு எனக்கு சொல்லாத சாமி. மாலை போடு சாமி. களி முத்தி எடுத்து என்ன வாழைப்பழம் வேணுமா? என் பொண்டாட்டிக்கா வாங்கிட்டு போறேன், நீ போய் சாப்பிடு. ஐயோ கை கை கையே, ஐயோ அம்மா கையே, ஐயோ இது கை நீடுதா, ஐயோ ஐயோ ஐயோ
காமாட்சி காமாட்சி நீதான் என்ன காப்பாத்தணும் காப்பாத்தணும் அம்மா. தாயே மகேஸ்வரி, காமாட்சி தாயே. காமாட்சி தாயே அம்மா என்னை காப்பாத்துமா என்னை காப்பாத்து புத்தி கட்டு போய் உன்னை மரியாதை இல்லாம பேசிட்டேன் மன்னிச்சிடுமா தேவி தேவி ஒரு கை நெட்டையா போச்சு ஒரு கை குட்டையா போச்சு இந்த பர்மா ஒண்ணு ரெண்டு கை நெட்டையா பண்ணிடு இல்லன்னா ரெண்டு கை குட்டையா பண்ணிடு அம்மா அம்மா எனக்கு கை கொடுமா கை கொடு காமாட்சி அம்மா அம்மா கருணை செய்யுமா கருணை உள்ள காமாட்சியே கருணை செய்யுமா அம்மா என்னுடைய வாயு கொழுப்பால உன்னை தப்பு தண்டா பேசிட்டேன் அம்மா இனிமே அப்படி பேச மாட்டேன் ஒழுங்கா உனக்கு மாலை கட்டி போடுறம்மா அம்மா என் கைய பழையபடி சரிப்படுத்துமா அம்மா 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 சரியாயிடுச்சு கை சரியாயிடுச்சு அம்மா தாயே காமாட்சி காமாட்சி தாயே காமாட்சி தாயே காமாட்சி தாயே காமாட்சி தாயே. குலசேகரப்பட்டினத்துல ராமசாமின்னு தேவி பக்தன் இருந்தான். அவன் ரொம்ப பரம ஏழை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கர்ப்பவதியான அவன் பொண்டாட்டி சீத்தம்மா பிரசவ வேதனையினால துடிச்சு வேதனைப்பட்டப்ப தாயே காமாட்சி வயித்துல குழந்தை கொடியில மாட்டிக்கிச்சு. இவனுக்கு பிரசவம் பாக்குறதுக்கு என்னால முடியாது. இன்னும் தாமதம் பண்ணாதீங்க. நேரம் கடந்துனா மருமக உயிருக்கே ஆபத்தா முடியும். உடனே பட்டணத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு பாருங்க. இந்த மழையில பட்டணத்துக்கு யாரும் வண்டி கட்டிட்டு வர மாட்டாங்க. அதுவும் பிரசவ வேதனையில மருமக இப்படி துடிக்கிறா. இந்த சமயத்துல எப்படி கொண்டு போறது? சரிம்மா, பக்கத்துல இருக்கிற டாக்டர் அம்மா யாரையாவது இங்க கூட்டிட்டு வாங்கம்மா. இல்லைன்னா புள்ளையும் தாயும் பொழைக்கிறதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம். நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன்மா. சரிப்பா.